இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னை சரணாகதி பண்ண அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் என்ன பண்ணுறான், தன்னுடைய துக்கத்தை அவனுக்கு தாழ முடியாமல் என்ன பண்ணுறான், பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறான். அதான் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது அத்தியாயம் நமக்கு சாங்கிய யோகம் பார்த்தோம். அதில் பகவான் ஆரம்பத்தில் எடுத்த உடனே மோட்சத்துக்கு சாதனமாகிய ஞான யோகத்தை உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் ஞான யோகத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்ம யோகத்தை சொன்னார். ரெண்டுமே சொல்லப்பட்டது. ஞான யோகத்தை தொடங்கி அந்த ஞானத்துக்கு யோகியத்தையை கொடுக்கக்கூடிய கர்ம யோகம், ரெண்டு யோகமுமே என்ன சொல்லப்பட்டது, ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. மூணாவது அத்தியாயத்தில் முழுமையாக என்ன செய்கிறாரு, கர்மயோகத்தை மட்டும் விளக்கமாக சொன்னார் பகவான். இப்போ நாலாவது அஞ்சாவது அத்தியாயத்தில் ஞான யோகத்தை சொல்ல போகிறார். கர்மயோகம் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும், அதனால் அதுக்கு ஒரு அத்தியாயம்தான். இப்போ ஞான யோகம்ங்கிறது என்னது, நமக்கு ஆழமான விஷயம். அதுதான் நம்ம இப்போ நாலாவது அஞ்சாவது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த அத்தியாயம் நல்லா நமக்கு புரியணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த ஆரம்பத்தில் ஆத்ம லக்ஷணம் பற்றி பகவான் ஞான யோகம்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா, அது கொஞ்சம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ரிவிஷனில் அதை ஸ்பெசிஃபிக்காக போட்டது காரணம், அது நமக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் ஓடிட்டே இருக்கணும். ஆத்மான்னு ஏதோ சொன்னாரே, அதெல்லாம் என்ன, கொஞ்சம் மோட்சம்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். விளக்கமாக சொல்ல போகிறாரு. மெயினாக என்ன சொல்ல போகிறாருன்னா, அதனுடைய விரிவாக இந்த நாலாவது அஞ்சாவது அத்தியாயம் இருக்க போகிறது. அதில் எனக்கு புரியலையே அப்படின்னு நினைப்போம். கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் வேகாக இருக்குது, ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நமக்கு அந்த இதை புரிஞ்சு பகவான் இதில் 4th and 5th சாப்டர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஞான யோகம் தொடங்கும் போது பகவான் தான் பேச தொடங்குறார். இந்த ஞான யோகத்தினுடைய சிறப்பை சொன்னாருன்னு பார்த்தோம் போன கிளாஸில். அவர் என்ன சொல்கிறார், நான் இந்த வித்தையை, என்ன வித்தை, இந்த கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டு யோகத்தையும், நமக்கு எல்லா துக்கத்திற்கும் தீர்வாக இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை, மேலான ஞானத்தை, எல்லோருடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய இந்த மேலான ஞானத்தை நான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னார் அப்படின்னு என்ன பண்ணார், அந்த ஞான பரம்பரையை சொன்னார். இது இப்போ நான் கண்டுபிடிச்சது கிடையாது. இந்த தீர்வு, முழுமையான நிம்மதி, நம்ம இதில் ஃபேரி டெய்ல்ஸ்லாம் படிப்போம், தே மேரிட் அண்ட் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்னு படிப்போம். அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் ஃபேரி டெய்லில் மட்டும்தான். ஆனால் இந்த ஞானம் அந்த கேரண்டியை கொடுக்கும். இந்த ஞானம் இருந்துச்சுன்னா யூ வில் லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். வாட் எவர் மைட் பி த ப்ராப்ளம், என்ன பிரச்சனை இருந்தால் கூட அது என்னது, ஒன்றை பாதிக்காது, அந்த கேரண்டி. அப்போ இப்படிப்பட்ட இந்த ஞானம் நான் கண்டுபிடிச்சது இல்லை, ஏற்கனவே இது இருந்தது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இதை நான் ஏற்கனவே சூரியனுக்கு சொன்னேன் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கை ஓப்பன் பண்ணி விடுறார். அப்புறம் அதனுடைய மகத்துவத்தை சொல்லிட்டு வந்தார். இது என்னது, காலேன நஷ்டக, காலக்கிரமத்தில் இந்த ஞானம் ஏற்கனவே இருந்தது தான். ஆனால் என்னாச்சு, காலக்கிரமத்தில் மக்களுடைய பேராசை காரணமாக என்ன பண்ணிடுறாங்க, இந்த தர்மத்திலேருந்து நழுவிடுறாங்க. அதனால் என்ன ஆயிடுது, மறந்து போயிடுது, சமுதாயத்திலேருந்து அழிஞ்சு போயிடுது. இவர் என்ன சொல்கிறாரு, நான் ராஜ ரிஷிகளுக்கு சொன்னேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். ராஜாவாகவும் ரிஷியாகவும் இருக்கக்கூடிய அந்த மனுவிற்கும் இக்ஷ்வாகுவிற்கும் சொன்னேன். ஏன் அவர் வேறு யாருக்கும் சொல்லலை அப்படின்னா, ராஜாக்களுக்கும் அந்த ரிஷிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, சமுதாய பொறுப்பு இருக்குது. இப்போ ராஜா தான் என்ன பண்ண முடியும், சமுதாயத்தில் தர்மத்தை என்ன பண்ண முடியும், ஸ்தாபிக்க முடியும், நிலைநாட்ட முடியும், அரசாணை பிறப்பிக்க முடியும். இப்போ எப்போல்லாம் தர்மம் குறையுதோ அந்த நேரத்தில் எதா ராஜா ததா பிரஜா, ஒரு நல்ல தர்மமான ராஜா இருந்தால் தர்மமான பிரஜைகள் இருப்பாங்க. இன்னொன்று எப்போவுமே சொல்லுவாங்க, அரசியலும் ஆன்மீகமும் எங்கே உண்மையாக நேர்மையாக இருக்கோ அந்த சமுதாயம் மேலோனதாக இருக்கும். ராஜா ரிஷி, ஆன்மீகமும் அரசியலும் பழுதற்றதாக இருக்கும். அவங்களால தான் நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியும்.
இப்போ ரிஷிகளுக்கு எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ரிஷிகள் வந்து இந்த தர்மத்தை போதிக்கும் பணியில் அவங்க இருக்காங்க. இந்த குருமார்கள், ராஜா வந்து என்ன பண்ணுறான், அரசாணை மூலமாக இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கின்றான். இந்த ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் இதை இந்த சமுதாயத்தில் பிரச்சாரம் செய்து தர்மத்தை பிரச்சாரம் செய்வதன் மூலமாக இதை தர்மத்தை தாங்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க 2 பேருக்கும் பகவான் வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனன் குறுக்க ஒரு கேள்வி கேட்டான். அபரம் பவத்தோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதக கதம் ஏதத் விஜானியாம் தொமாதோ புரோக்த வாணிதி. 4வதுல, நீ இப்போ தான் பிறந்த, தேவகியோட மகனாக நீ பிறந்தன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நீ என்ன சொல்கிற, சூரியனுக்கு சொன்னேன்னு சொல்கிற, இது எனக்கு முரண்படுவது போல இருக்கின்றதே அப்படின்னு சொல்லும்போது பகவான் அவதார தத்துவத்தை சொல்கிறார். பகுனிமே வெதீதானி ஜென்மானி தவஜார்ஜுன். நானும் நீயும் நிறையா வாட்டி பிறந்திருக்கோம், எனக்கு எல்லா பிறவியும் தெரியும், ஆனால் உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவதார தத்துவத்தை சொல்ல தொடங்குறாருன்னு பார்த்துட்டு இருந்தோம். அவதாரம்னா என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். இப்போ அவதாரத்துக்கும் மனிதர்களுக்கும் ஒரு இறைவன் வந்து தோன்றுவதற்கும் ஒரு ஜீவன் தோன்றுவதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜீவர்கள் வந்து அஞ்ஞானத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, கர்மாவின் காரணமாக அவங்களுக்கு பிறப்பு உண்டாகின்றது. புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக நமக்கு என்ன இருக்குது, பிறவி உண்டாகின்றது. ஆனால் இறைவன் வந்து தோன்றுவது நமக்கெல்லாம் கர்ம சிருஷ்டி, நம்மளுடைய கர்மத்தை அனுபவிப்பதற்காக, பிராரப்தத்தை கர்மத்தை அனுபவிப்பதற்காக நாம் சிருஷ்டிக்கப்படுகின்றோம். பகவான் வந்து தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக என்ன பண்ணுறாரு, அவதாரம் பண்ணுகின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு இறைவனுடைய சரீரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் வந்து ஒரு காஸ்மிக் பாடி, இறைவனுடைய காஸ்மிக் பாடின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி நம்மளுடைய பாடியில் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதுவே என்னாகும், பாடியே சரி பண்ணும். நம்ம ஏதாவது ஒன்று தப்பாக சாப்பிட்டோம் அப்படின்னா என்னாகும், பாடியே டயரியாவான்னு கெட்டதை என்ன பண்ணிடும், வெளியே தள்ளி. ஏதோ ஒரு தூசி உள்ளே போயிடுச்சு, மூக்கில் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், தும்மல் வந்து அதை என்ன பண்ணிடும், வெளியே தள்ளி. ஒரு வைரஸ் உள்ளே போயிடுச்சுன்னா பாடியே என்ன பண்ணும், அதோட இம்யூனிட்டியை உண்டாக்கி காய்ச்சல் உண்டாக்கி என்ன பண்ணும், அதை வெளியேற்றிடும். நம்ம தான் மருந்து போட்டு காய்ச்சல் அமுக்கிடுவோம். ஆக்சுவலாக அது என்ன பண்ணுது, அது வந்து பாடி வந்து என்ன போராடுது அதனுடைய ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதனுடைய தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. கண்ணில் தூசி விழுந்தால் என்ன ஆகுது, அது கண்ணை என்ன பண்ணுது, கண்ணீரை உண்டாக்கி அதை வெளியே தள்ளிடுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துலேயும் ஒரு நியத்தி இருக்குது, ஒரு ஆர்டர் இருக்குது. இறைவன் படைக்கும் போதே ஒரு ஆர்டரோடு தான் படைச்சிருக்காரு. எப்பெல்லாம் இதில் வந்து ஒரு குளறுபடி உண்டாகின்றதோ அப்பெல்லாம் இந்த இந்த உலகத்திலிருந்து ஒரு பேராற்றல் உண்டாகி இதை என்ன தர்மத்தை தாங்கி பிடிக்கின்றது. அதுதான் நம்ம அவதாரம்னு சொல்கிறோம். அந்த அவதாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நமக்கு நிர்ணயம்லாம் கிடையாது. காலத்துக்கு ஏற்றபடி அவதாரங்கள் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம், ஒருத்தர் அவதாரமாக ஏற்றுக்கிறவங்க இன்னொருத்தர் அவதாரமாக ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம அதை பற்றி பெருசாக நினைக்கிறதில்ல. நம்ம என்ன சொல்லுவோன்னா, அந்த வாழ்க்கை முறை தான் முக்கியம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிற கருத்து தான் முக்கியம், அந்த அந்த பிரின்சிபிள் தான் முக்கியம், பர்சன் முக்கியம் கிடையாது அப்படின்னு. ஏன்னா எல்லா இதுலேயுமே நற்குணங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. யாராக இருந்தாலுமே, எந்த மதமாக இருந்தாலும் சரி, இவர் நாராயண குரு சொல்வார், மனுஷன் எந்த மதமாக இருந்தால் என்ன, நல்லவனாக இருந்தால் மதி அப்படிம்பார். எந்த மதமாக இருந்தால் என்ன, அவன் நல்லவனாக இருந்தால் போதும். இப்போ நம்ம அவதாரங்கள்ங்கிறத ஒருத்தர் அவதாரமாக ஏற்றுக்கிட்டது இன்னொருத்தர் கண்டிப்பாக அவதாரம்னு ஏற்றுக்க முடியாது, தேவையும் இல்லை நமக்கு. இப்போ அவதாரங்கிறத நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சொல்கிறோம், அவங்க மனித குலத்தை தாங்கி பிடிப்பதற்காக ஒரு பேராற்றல் உண்டாகின்றது. அது நம்ம இறைவனுடைய வடிவமாகவே நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ராமரை அவதாரமாக சொல்கிறோம், கிருஷ்ணரை அவதாரமாக சொல்கிறோம். ஏன்னா அதெல்லாம் சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ராமரையும் கிருஷ்ணரையும் அவதாரமாக சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்கள எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. இப்போ சாஸ்திரத்தில் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க தர்மமாக வாழ்ந்திருக்காங்க.
ராமர் வந்து தர்மமாக வாழ்ந்திருக்காரு, கிருஷ்ணர் தர்மத்தை போதிச்சிருக்காரு. இப்போ எப்போல்லாம் தர்மம் நமக்கு இது தேவைப்படுகின்றதோ அப்போல்லாம் என்னது, ஒரு இயற்கையில் ஒரு பேராற்றல் உண்டாகி இப்போ நம்ம நிறைய குருமார்கள் பார்க்குறோம். நமக்கு என்னோட குரு எனக்கு அவதாரமாக தெரியலாம், நம்ம மறுக்கிறது கிடையாது, அது இருக்கலாம். ஆனால் நமக்கு சாஸ்திரத்தில் இதுதான் அவதாரத்துக்கு நிர்ணயங்கள் சொல்லப்படலை. இப்போ நமக்கு நிறைய சித்திகள் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் மந்திரவாதி கூட இருக்கலாம், அவங்களெல்லாம் நம்ம அவதாரம்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு ஏதாவது சித்திகள் பண்ணுறதுனால நம்ம வந்து அவதாரம்னு சொல்ல போகிறது கிடையாது. சுருக்கமாக சொல்லும்போது எப்பெல்லாம் தர்மம் கீழே போகின்றதோ அப்போது தாங்கி பிடிப்பவர்களை அவதாரம்னு சொல்கிறோம். அதுதான் நமக்கு ஜென்ரலான ஒரு அவதாரத்தை பற்றி இங்கே மட்டும்தான் சொல்கிறாரு, இனிமேல் பின்னாடி எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவன் கேள்வி கேட்குறான். சூரியனுக்கு இவர் விஷ்ணுவா, மகாவிஷ்ணுவாக இந்த உலகம் தோன்றிய காலத்தில் என்ன பண்ணுறாரு, இதை நான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. எதை சொல்லி கொடுக்குறாரு? கர்மயோகத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு, ஞான யோகத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு, நம்மளுடைய வேதத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ வேதத்தில் இருக்கின்ற இந்த சாரம் தான் பகவத்கீதை. இப்போ அதே வேதத்தில் இருக்கிற அதே சாரத்தை இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லும்போது இதை கீதைன்னு சொல்கிறோம், அதை நம்ம வேதம்னு சொல்கிறோம். இப்போ வேதம்னா என்ன அப்படின்னா, பகவான் இப்போ வந்து நம்ம ஒரு 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 ஃபோன் வாங்குகிறோம். ஃபோன் வாங்கும்போதே நமக்கு என்ன கொடுக்குறாங்க, கூட ஒரு கேட்லாக் கொடுக்குறாங்க. வந்து இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்ன பொருள் வாங்கினாலும் கூட ஒரு கேட்லாக் இருக்குது. அது மாதிரி பகவான் சிருஷ்டி பண்ணும்போதே எப்படி வாழ்ந்தால் நம்ம கஷ்டமில்லாமல் இருக்கலாம், நம்ம நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழியையும் சேர்ந்தே தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். இப்போ அந்த உண்மைகளை ஞானிகள் ரிஷிகள் தங்களுடைய தவ வலிமையால் கண்டு உணர்ந்த மந்திரங்களை தான் நம்ம வேதங்கள்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு மனுஷன் எழுதுனது கிடையாது, வேதம்ங்கிறது யாரோ எழுதுனது கிடையாது, வியாசர் எழுதுனது கிடையாது. பல ரிஷிகள் தங்களுடைய தியானத்தில் தவத்தில் கண்டு உணர்ந்த மந்திரங்களே வேதங்கள். நிறைமொழி மாந்தர் கண்டுணர்ந்த மந்திரங்களே வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வேதத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம் 2 பகுதி இருக்குது. கர்மகாண்டம் என்பது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகளை ஒழுங்குபடுத்துறது. ஏன்னா பறக்கும்போதே நம்மளை சிருஷ்டி பண்ணும்போதே நமக்கு பிரம்மாஜி இதில் உட்கார், இங்கே உட்கார், சரி. பிரம்மாஜி படைக்கும் போதே என்ன பண்ணுறாரு, சிருஷ்டி பண்ணும்போதே நம்மளை வெளிமுகமாகவே படைச்சிருக்கார். வெளிமுகமான என்ன அர்த்தம், நம்ம ஆசைப்படுறபடி தான். நம்ம மனுஷனே ஆசை மயமானவன். அவன் பிறக்கும் போதே பெராக்கு பார்க்குற மாதிரி தான். பராஞ்சி காத்தினா பெராக்கு பார்க்குறது மாதிரி, இதை கொண்டா இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு தன்னுடைய நிம்மதியை வெளியே தேடுபவனாகவே பகவான் படைச்சிருக்கார். படைக்கும் போதே நிம்மதியை அவன் வெளியே தேடுறான். இதனால நிம்மதி கிடைச்சிருமா அதனால கிடைச்சிருமான்னு நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். அது வந்து நம்ம படைக்கும் போதே நம்ம அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆசையை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் கர்மகாண்டம். ஆசையை நெறிப்படுத்துவதற்கு கர்மகாண்டம். நமக்கு பாக்கியமாகவே இன்பத்தை தேடுகின்ற புத்தியோடு தான் நம்மளை பிரம்மாஜி படைச்சிருக்கார். ஆனால் அதை என்ன பண்ணுறோம், நம்ம அதை மாற்றி யோசிக்கிறதுக்குரிய அந்த கேட்லாகையும் பகவான் கொடுத்துருக்கார். நீ அந்த போக்கிலேயே நீ போனீன்னா எங்கேயாவது போய் மாட்டிக்கிடுவ. உன் ஆசையை வசப்பட்டே நீ உன்னுடைய வாழ்க்கையை இழுத்துட்டு போனீன்னா என்னாகும், நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. வாக்கிங் போகும்போது நாய் நம்மளை இழுத்துட்டு போதா, நம்ம நாயை இழுத்துட்டு போகிறோமா? ஆசை நம்மளை இழுத்துட்டு போதா, நம்ம ஆசையை இழுத்துட்டு போகிறோமா? அப்போ அதை நெறிப்படுத்துறதுக்கு தான் கர்மயோகம். முழுமையாக ஆசையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஞான யோகம். ஸோ இதைத்தான் நம்மளுடைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேதங்களில் சொல்லப்பட்டதைத்தான் இப்போ கீதையில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பகுனிமே வெதிதானி ஜென்மானி தவ சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தப்ப. பலவித பிறவிகள் நீயும் எடுத்திருக்க, நானும் எடுத்திருக்கேன். உனக்கு உன்னுடைய பிறவிகள் தெரியாது, எனக்கு தெரியும் அப்படிங்கிறத ஒரு கோடிட்டு காட்டுறார். நான் பகவான் அப்படிங்கிறது.
ஈஸ்வரன் அப்படிங்கிறது. ஈஸ்வரன் அப்படின்னா அவன் சர்வஜன், அவருக்கு எல்லாம் அறிந்தவர். இப்போ இவ்வளோ நாள் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், தன்னோட கூடி விளையாண்ட ஒரு நண்பனாகவும் சொந்தக்காரனாகவும் நினச்சிட்டு இருந்திருக்கான். ஆனால் இப்போ நான் அவதார புருஷன் அப்படிங்கிறது தன்னுடைய வாயாலே சொல்கிறார் இந்த இடத்துல பகவான். நத்வம் வேத்த பரந்தப அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீ அடுத்து இது அவதார தத்துவத்தை முதல்ல சொல்லிட்டார். எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு தெரியாது, உன்னுடைய முற்பிறவிகள் உனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னவர் இப்போ அவதாரத்தின் ஸ்வரூபத்தை சொல்கிறார். அவதாரம்னா என்ன, நேச்சர் ஆஃப் அவதாரம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறாரு 6வது ஸ்லோகத்தில். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. 4வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. இதில் பகவான் தன்னுடைய அவதார ஸ்வரூபத்தை, நேச்சர் ஆஃப் அவதாரத்தை சொல்கிறார். கொஞ்சம் ஆழமான விஷயந்தான். நமக்கு 3 விஷயத்தை பற்றி விசாரம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு ஜீவன்னா என்ன, ஜெகத்துனா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, 3 விஷயம் நமக்கு தெரியும். இப்போ இதை 3ஐயும் விசாரம் நமக்கு ரொம்ப அவசியமானது. இப்போ இதில் அவர் ஈஸ்வரனை பற்றி விசாரம் பண்ணுறார். ஈஸ்வரன்னா யார், கடவுள்னா யார்? கொஞ்சம் ஒரு ஆழமான விஷயம். நம்ம 2 விதமாக நம்ம இறைவனை சொல்கிறோம். நிர்குணம், சகுணம்னு சொல்கிறோம். நிர்குணம்னா குணங்கள் அற்றவன். இதில் நமக்கு திருவாசகத்தில் வரும், ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லானுக்கு 1000 நாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டாரமோ அப்படின்னு. ஒரு நாமம் கிடையாது, ஒரு ரூபம் கிடையாது. அப்படிப்பட்ட பகவானுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம 1000 நாமங்கள் சொல்லி தெல்லேனம் கொட்டான். இப்போ பகவான் வேண்டுபவருக்கு வேண்டுபவனாக காட்சி அளிக்கின்றான். இப்போ நமக்கு பகவானை ஒரு ரூபத்தில் எதுக்காக நம்ம பூஜை பண்ணுறோம், அரூபமாக எதுக்காக பூஜை பண்ணுறோம்? ரூபத்தோடு இருக்கிறதுங்கிறது எப்படி நம்ம சின்ன கிளாஸில் படிக்கும்போது ஒரு ஆப்பிளில் போட்டு 1ன்னு படிச்சிருப்போம், 2 பந்து இருக்கும் 2ன்னு படிச்சிருப்போம். அது மாதிரி உருவம் நமக்கு ஒரு ஈஸியாக ஆலம்பனமாகும். உண்மையில் உருவம் இல்லாத இறைவனுக்கு நம்ம மனப்பக்குவத்திற்காக என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு உருவத்தை கொடுக்கின்றோம். ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லானுக்கு 1000 நாமம் சொல்லி தெல்லேனம் கொட்டார். இப்போ நமக்கு இறைவன் குணங்களற்ற இறைவனுக்கு சில குணங்களை கொடுக்கின்றோம், உருவமற்ற இறைவனுக்கு சில உருவங்களை கொடுக்கின்றோம், பெயர் இல்லாத இறைவனுக்கு பெயரை கொடுக்கின்றோம். இப்போ நமக்கு எதனால நமக்கு இப்போ இந்த நாம ரூபத்தோடே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அதில் ஸ்டக் ஆகிருக்கும். இந்த நாமத்தை இந்த ரூபத்தில் மட்டும்தான் நம்மளால் இறைவனை வழிபட முடியும் அப்படின்னு நம்ம ஒரு நாமத்தில் இருந்தோம், ஒரு ரூபத்தில் இருந்தோம் அப்படின்னா மற்றவர்களை எல்லாரையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. சாஸ்திரம் என்ன பண்ணுது, நம்மளை விரிவாக்குகின்றது. இறைவனுடைய தத்துவத்தை நம்ம தொடங்கும் போது உருவத்தில் தான் நம்ம தொடங்குகிறோம். அதுக்கப்புறம் உருவத்தை கடந்ததை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு 2 பிரிவு இருக்குது. நமக்கு ரிலீஜியன், ஃபிலாசபி 2 இருக்குது. ரிலீஜியன் அப்படிங்கும்போது உருவக்கடவுளை பற்றி நமக்கு பலவிதமான சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்குது. நம்ம வேர்ல்டு டிபெண்டன்ஸ், காட் டிபெண்டன்ஸ், செல்ஃப் டிபெண்டன்ஸ் படிச்சிருக்கோம் ஏற்கனவே. நம்ம முதல்ல உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம், அப்புறம் பிரச்சனைகளுக்கு இறைவனை சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். அதுக்கப்புறம் இறைவனாலும் நம்மளால் பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம செல்ஃப் டிபெண்டன்ஸ் ஆகிடும்.
இப்போ இதில் பகவான் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறார். ஒரு நிர்குணத்தையும் சொல்கிறாரு, சகுணத்தையும் சொல்கிறார். ஏன்னா நிர்குணமான பகவான் சகுணமாக வருகின்றார். எதுக்காக? இந்த தர்மத்தை தாங்குவதற்காக. இப்போ ரெண்டையுமே சொல்கிறார். இப்போ இதில் அஜக அபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரக அபிசன் பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. இதில் ஒரு முக்கியமான பதம் இருக்குது, மாயைங்கிற ஒரு பதம் இருக்குது. இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சால் தான் நமக்கு சிருஷ்டினா என்னங்கிறத புரியும். மாயைனா என்ன? வேற ஒன்று கிடையாது, மேஜிக் ஷோ. இப்போ எப்படி ஒரு மாயாவி என்ன பண்ணுறான்? எதோ கொண்டு வர்றான். எப்படி கொண்டு வர்றான்? தன்னுடைய சங்கல்பத்தினால கொண்டு வர்றான். எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்னு தெரியாது. ஆனால் என்ன, அது பலவிதமான அவனுக்கு சித்தர்கள் பார்க்குறோம் நம்ம, பல சித்திகள் பண்ணுறாங்க, என்னென்னமோ எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. இப்போ அதெல்லாம் உண்மையான உண்மை, முடியுமான முடியும், அவங்களுடைய மனோபலத்தினால் என்ன பண்ண முடியும்? அதை உண்டாக்க முடியும். இப்போ இது சிருஷ்டி அப்படிங்கும்போது இறைவன் இந்த உலகத்தை படைக்கின்றார். எப்படி படைக்கிறாரு? இப்போ நம்ம ஒரு டேபிள் செய்யணும் அப்படின்னா என்ன வேண்டியது இருக்குது? ஒரு டேபிள் செய்யணும் அப்படின்னா மரம் வேணும், அப்புறம் மரம் செய்கிறதுக்கு ஒரு ஆசாரி வேணும். ரெண்டு விஷயம் இருந்தால் தான் ஒரு டேபிள் செய்ய முடியும். ஒரு டேபிளுக்கே இப்படி. அப்போ இந்த உலகத்தை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவார்? அதுதான் சொல்கிறோம், டேபிள் செய்கிற ஆசாரியை என்ன காசு சொல்கிறோம் நம்ம? இன்டெலிஜென்ட் காஸ், அறிவு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மரம் உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்துக்கு மெட்டீரியல் காஸ் என்ன, இன்டெலிஜென்ட் காஸ் என்ன, அறிவு காரணம் என்ன, உபாதான காரணம் என்ன அப்படிங்கும்போது சாஸ்திரம் சொல்லுது, இறைவன் தான் இதுக்கு அறிவு காரணமாகவும் இருக்கின்றார், உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். ரெண்டு காரணமும் இறைவன் தான். ஏன்னா இறைவனுக்கு வேற இன்னொன்று சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி சிலந்தி பூச்சி தன் வாயிலிருந்தே உமிழ்நீரை கொண்டு தனக்கு ஒரு வலையை பின்னுகின்றதோ, அது என்ன பண்ணுறது? அப்படியே போயிட்டு என்ன பண்ணும்? சிலர் இழுத்துக்கிடும், அப்படியே கொண்டு போய் விடும், அப்புறமேட்டு இழுத்துக்கிடும். எப்படி சிலந்தி பூச்சி அந்த வலையை அதுக்கு தானே அறிவு காரணமாகவும் இருக்கின்றது, உபாதான காரணமாகவும் இருக்கின்றது. அதே மாதிரி இறைவன் தான் இந்த உலகத்திற்கு அறிவு காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்போ இறைவன் தான் இந்த உலகத்திற்கு அறிவு காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். இப்போ இந்த உலகத்துக்கு சிருஷ்டிகர்த்தா இறைவன். அவர் எப்படி சிருஷ்டி பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மாயாவிகிட்ட எப்படி அவனுக்கு ஒரு மாயா சக்தி இருக்கின்றதோ அதுபோல் இறைவனுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது. நினைச்ச மாத்திரத்தில் என்ன பண்ணிடலாம்? அவர் இந்த உலகத்தை படைச்சிடலாம், ஒடுக்கிடலாம். விளையாட்டு அவருக்கு. அதான் நம்ம அழகிலா விளையாட்டு. அதான் நான் சொல்ல மகா மாயா, மகாமாயா, மகமாயி அப்படிங்கிறோம். மகமாயின்னா என்ன அர்த்தம்? மகா மாயா, பராசக்தி அப்படிங்கிறோம். பராசக்தின்னு என்னது? பெரிய சக்தி. என்ன சக்தி? தோற்றுவிக்கிற சக்தி. நம்ம இதுக்கெல்லாம் உருவம் கொடுத்து வச்சுருக்கோம், நிறைய கையோடு இருக்குது. எதனால? அதுக்கு அளப்பரிய சக்தி இருக்குங்கிறதுனால. அதெல்லாம் ஒரு என்னது ஒரு ஒரு இண்டிகேஷன். இப்போ இந்த மாயா அப்படிங்கிறது ஒரு சக்தி. இந்த மாயாங்கிற சக்தி இறைவன் சொல்லும்போது நம்ம 5 வித தொழில் செய்பவர் நம்ம சொல்லுவோம். பஞ்சகிருத்திய பராயணக அப்படின்னு சொல்லுவோம். 5 தொழில் செய்பவர்: சிருஷ்டி, ஸ்திதி, லயம், திரோதானம், மறைத்தல், அருளல், காத்தல், அருளல், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். பொதுவான 3 தான் தெரிஞ்சிருக்கும். சிருஷ்டி, ஸ்திதி, லயம் தான் தெரிஞ்சிருக்கும். இன்னும் 2 இருக்குது. என்னென்னா மறைத்தல், அருளல். இந்த மறைத்தல் அப்படிங்கிறது இந்த மாயையுடைய விளையாட்டு. இந்த மறைப்பு ஆற்றல், இந்த மறைத்தல். அதை நமக்கு கோயிலில் திரை போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். திரை என்னது? இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த இடைவெளி மறைக்கப்பட்டிருக்கின்றது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? எல்லா இடமும் இறைவன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, இது நமக்கு பாரதியார் பாட்டில் வரும் இல்லையா? பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தன். எல்லா இடத்துலையும் இறைவனை பார்க்கின்றார். நம்மளால் பார்க்க முடியல,
காரணம் என்ன? அந்த மறைப்பு. அந்த மறைப்பை யாரால் நீக்க முடியும்? யார் திரை போட்டாங்களோ அவங்களால தான் நீக்க முடியும். யாருக்கு பூட்டி வச்சுருக்காங்களோ அவங்களால தான் என்ன பண்ண முடியும்? திறக்க முடியும். இப்போ இந்த அருளல், அதுதான் நம்ம சொல்கிறோம் மறைத்தல் அருளல். இப்போ இந்த மாயைங்கிற சக்தி இருக்குது. இந்த மாயைங்கிற சக்தி இறைவனிடம் இருக்கின்றது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாரு? இந்த மாயினால் இந்த பிரபஞ்சத்தை நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாரு? நம்ம உடம்பாக நினச்சிக்கிறோம், நம்மளை மனசாக நினச்சிக்கிறோம், நம்மளை அம்மாவாக நினச்சிக்கிறோம். உண்மையில் நாம் யார்? இவை எல்லாற்றையும் பார்க்கின்ற நான் இதற்கு வேறானவன். இப்போ நமக்கு நம்மளுடைய அறிவை மறைக்கும் சக்தியாக இந்த மாயை இருக்கின்றது. மாயைங்கிற கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்து கிளாஸ் கேட்க ஏன்னா கிருஷ்ணர் சொல்லிக்கிட்டே வரப்போகிறார். இப்போ ஜென்ரலாக புரிஞ்சுக்கிறோம். ஏதோ நமக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குதுன்னா மாயையினால் புரிய மாட்டேங்குது. இது ரொம்ப மாயை மட்டும் புரிஞ்சிட்டா நமக்கு சாஸ்திரமே புரிஞ்சிருச்சின்னு அர்த்தம். ஏன்னா அதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையே. இப்போ மாயினா என்ன அப்படின்னு விவேகானந்தர் ஒரு இதில் கேட்கும்போது, தினம் எல்லாரும் சாகிறத பார்க்குற மனுஷன், ஆனாலும் தான் மட்டும் என்னமோ ரொம்ப நாள் இருக்க போகிறது மாதிரி நினச்சிட்டு இருக்கான் இல்லையா மைண்டில், அதுதான் மாயை அப்படிங்கிறது. அது மாதிரி நிறைய சொல்லுவார் அவர். நான் மட்டும் ரொம்ப நாள் இருக்கிறதா நினச்சிக்கிறது மாயை. இந்த இது கிடச்சிட்டா நான் வாழ்க்கையில் இனிமேல் கவலையே படமாட்டேன்னு நினைக்கிறோம். ஏதாவது ஒன்று கிடச்சிட்டா அதுதான் மாயை. நம்மை அறிவை மறைக்கின்றது மாயை. ஆனந்தம் வெளியே இருக்கின்றது என்று நம்ம என்ன செய்கிறோம்? நிம்மதியை வெளியவே தேடிட்டே இருக்கோம். அதுதான் மாயை. இப்போ நமக்கு இறைவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம பார்க்குற போலீஸ்காரர் இருக்காங்க. போலீஸ்காரர் திருடனை பிடிச்சிட்டு போகிறார். சின்மயானந்த சுவாமிஜி கதைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை போகும்போது அவர் ஒரு போலீஸ் ஒருத்தரை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போனோடனே அந்த பொண்ணு கேட்குதான் அப்பா இது யார் அப்படின்னு கேட்டோடனே அதுதான் போலீஸ்காரர். பக்கத்தில் இருக்கிறதுக்கு திருடன். போலீஸ்காரன் என்ன பண்ணுறாரு? திருடனை பிடிச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லு. அடுத்து இன்னொரு இடத்துல போகும்போது இன்னொரு 4 பேர் இருந்தாங்களாம். அங்கே ஒரு 4 பேரை போலீஸ்காரனை பிடிச்சிட்டு 4 திருடர்கள் இருந்தாங்க. அடுத்து ஒரு இடத்துல போனாங்களாம். பார்த்தா நிறையா போலீஸ்காரங்க இருந்தாங்களாம். பார்த்தா ஒரு அரசியல்வாதி இருந்தாங்களாம். அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சா அப்போ இதுதான் பெரிய திருடன் அப்படின்னு சொல்லி, நிறையா போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, திருடனுக்கு போலீஸ்காரன் என்ன பண்ணுறான்? திருடனுக்கு சுற்றி இருக்கிற போலீஸ்காரனுக்கும் அரசியல்வாதியை சுற்றி இருக்கிற போலீஸ்காரனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நமக்குரிய மாயைக்கும் ஈஸ்வரனுக்குரிய மாயைக்கும் வித்தியாசம் இருக்குது. மாயை ஈஸ்வரன் தன்னுடைய வசத்தில் வச்சுருக்காரு. நம்ம மாயை வசப்படுகின்றோம். நம்ம மாயை வசப்படுகின்றோம். இறைவன் சிருஷ்டி பண்ணும் போதே அவர் ஞானத்தோடு பிறக்கிறாரு. அதுதான் நமக்கு அவருக்கு வித்தியாசம். அவதாரங்கள் பிறக்கும் போதே அவங்களுக்கு என்ன இருக்குது? அந்த ஞானத்தோடு பிறக்கிறாங்க. நம்ம அஞ்ஞானத்தோடு பிறந்து அந்த ஞானத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம பிரயத்தனம் பண்ணணும். இல்லை கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேகாக இருக்கும். பெரிய சப்ஜெக்ட் இது ஆனால் நமக்கு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க நிறைய டேர்ம்ஸ் சொல்லியிருக்கோம். உபாதான காரணம் சொல்லியிருக்கோம், நிமித்த காரணம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போ ஜென்ரலாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிர்குண பிரம்மம் சகுணமாக வருகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதான் சொல்கிறாரு, அஜஹ அபி. ஜம்னா பிறப்பது, அஜம்னா பிறவாதது. இப்போ பகவான் சொல்கிறாரு, நான் பிறவாதவன் எனினும் பூத்தானா ஈஸ்வரக அபி அவ்யயாத்மானா அழிவற்றவனாக இருந்த போதிலும் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பிறவாதவனாக இருந்த போதிலும் பிறப்பு எடுத்தவனாக நான் காட்சியளிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் எனக்கு பிறப்பே கிடையாது. நிர்குண பிரம்மனான எனக்கு பிறப்பே கிடையாது. ஆனால் நான் பிறவி எடுத்தவன் போல என்ன பண்ணுறேன்? இந்த மாயையினால் காட்சி அளிக்கின்றது அப்படின்னு சொல்ல போகிறார். பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. என்னுடைய மாயையினால் நான் என்னையே உருவமாக வெளிப்படுத்துகின்றேன் அப்படிங்கிற மாயா சக்தியின் துணை கொண்டு நிர்குணமான பிரம்மம்,
பெயர் வடிவம் இல்லாத அந்த இறைவன் அந்த மாயாசக்தியின் துணை கொண்டு ஒரு வடிவம் தாங்கி இந்த உலகத்தில் தோன்றுகின்றார். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? அவதாரம்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய பிறப்பெல்லாம் கர்மத்தின் அடிப்படையாக கொண்டது. அது இறைவனுடைய பிறப்பு அவதாரம் என்பது தர்ம திருஷ்டி, தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக. இப்போ இறைவனுடைய ஸ்வரூபத்தை சொன்ன பகவான், அவதாரத்தினுடைய ஸ்வரூபத்தை சொன்ன பகவான் அடுத்து அவதாரத்துக்கு காரணத்தை சொல்கிறார். எதுக்காக இந்த அவதாரங்கள் நடக்கின்றது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது நமக்கு நிறையா டிவியில் சொன்ன ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். அதனால கொஞ்சம் நமக்கு தெரியும், பரிச்சயமானதாக இருக்கும். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். அவதாரத்துக்குரிய காரணம் யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிஹி பவதி. யதா யதா எப்போது எப்போது எல்லாம் தர்மத்திற்கு க்ளானிகி, க்ளானிகினா அழிவு அல்லது குறைவு, அதற்கு ஒரு அச்சுறுத்தல் உண்டாகின்றதோ, அப்யுத்தானம தர்மஸ்ய, அப்யுத்தானம்னா மேலோங்குவது, அதர்மஸ்ய அப்யுத்தானம், அதர்மம் மேலோங்குகின்றதோ, தர்மத்திற்கு கேடு உண்டாகின்றதோ, அதர்மம் மேலோங்குகின்றதோ, ததா அப்போது ஆத்மானம் சிருஜாமி அகம், அப்போது நான் என்னை சிருஷ்டித்து கொள்கின்றேன் அப்படிங்கிறார். இப்போல்லாம் உனக்கு தர்மம், அதாவது நம்மளே பார்க்க ஒரு குடும்பத்தில் எப்போவுமே ஒரு அமைதி இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அமைதி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அது எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைப்போம். எப்படியாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம்? எப்படியாவது ஒரு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக இருக்கணும், அதர்மம் வந்துடக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி பாடியில் எப்போவுமே ஒரு ஹார்மனி இருக்கணுங்கிறக்கா நம்ம பார்த்தோம். பாடி தன்னைத்தானே என்ன பண்ணுது? சரி பண்ணிக்கிடுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இயற்கையில் ஒரு பேராற்றல் உண்டாகி எப்போல்லாம் உலகத்தை தாங்குவதே தர்மம் தான். தர்மம்னாலே தாரயத்தி இது தர்மக, தாரயத்தினா தாங்குவது, உலகத்தை அது தாங்குவதால் தான் அதுக்கு பேர் தர்மம்னு பேர். நமக்கு தர்மம் மட்டும் இல்லைன்னா உலகம் இருக்க. இப்போ மரத்தை வெட்டிக்கிட்டே போகிறோம், அது அதர்மம். அது என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் இயற்கை பனிஷ் பண்ணும் நம்மளை. அதில் அதே என்ன பண்ணும்? ஒரு என்னத்தையாவது ஒன்று உண்டாக்கி என்ன பண்ணோம்? ஒரு சுனாமி வரும், இல்லாட்டி ஒரு கொரோனா வரும், என்னமோ வந்து என்ன பண்ணோம்? இதை சரி பண்ணிடும், அந்த தர்மத்தை தாங்குவது. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? எப்போ எல்லாம் நமக்கு தர்மத்திற்கு குறை உண்டாகின்றதோ அப்போது எல்லாம் நான் என்னை சிருஷ்டித்து கொள்கின்றேன் அப்படிங்கிற பல அவதாரம் நம்ம பார்க்குறோம். மச்ச அவதாரம், ஏதோ பல அவதாரங்கள் நம்ம இருக்குது. நமக்கு குறிப்பாக சில இது சொல்லப்பட்டிருக்கு. அது அவதாரங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இப்படி தான் வரணும், ஒரு பூகம்பம்னு கூட வரலாம், அதை கூட ஒரு அவதாரமாக நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா இயற்கையே பனிஷ் பண்ணுறது தான் நம்ம அவதாரம்னு சொல்கிறோம். இயற்கை பனிஷ் பண்ணலாம், ஒரு மனித வடிவம் தாங்கி பனிஷ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஹிரண்யகசிபு எதுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தார்? ஏன்னா அவன் அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்கான். ஹிரண்யகசிபு என்ன வரம் வாங்கியிருக்கான்? என்னால் மனிதராலையும் கொல்லக்கூடாது, மிருகத்தாலையும் கொல்லக்கூடாது, ராத்திரியும் இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான்? அவ்வளோ கண்டிஷன் போட்டிருக்கான். அப்போ அவனை கொல்றதுக்கு என்ன ஆகுது? அதுக்கு அப்படி ஒரு வடிவத்தில் தான் வர வேண்டியது. நம்ம ஹிரண்யகசிபு கதையவே இன்னொரு சின்ன சாந்தி ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ஹிரண்யம் அப்படின்னாலே பணம், மெட்டீரியலிசம். ஹிரண்யாய நமக, ஹிரண்யாய நமக, ஹிரண்யாய நமகன்னு என்ன அர்த்தம்? பணமே தெய்வம், பணமே தெய்வம், பணம். இப்போ நம்ம அந்த இதில் தான் இருக்கோம். இப்போ உலகமே என்ன, அதுக்கு பணத்துக்கு பின்னாடி தான் இருக்குது. ஆரோக்கியத்துக்கெல்லாம் மேலே, உறவுகளுக்கெல்லாம் மேலே எது நமக்கு முக்கியமாக தேவைப்படுது? பணம் தான் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆயிட்டோம். நம்ம பார்த்த விஞ்ஞானம் மெய்ஞானம் பார்த்தோம். நம்ம
வாழ்க்கை முழுவதும் எதுக்கு செலவு பண்ணுறோம்? விஞ்ஞானத்தை வாங்குறதுக்கு தான் செலவு பண்ணுறோம். ஒரு ஃபோனா விஞ்ஞானம், ஒரு காரா விஞ்ஞானம், ஒரு வண்டியா விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை வாங்குறதுக்காக என்ன பண்ணுறோம்? உலக பொருள் எல்லாம் செலவு பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் பணமே தெய்வம், இரண்யாய நமக இரண்யாய நமக அப்படின்றது, பணமே தெய்வம் பணமே தெய்வம். அதான் நமக்கு ஒரு அரக்கனா வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு இரண்யகசிபுக்கு ஒரு நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், தத்துவார்த்தமாகவும் எடுத்துக்கலாம், இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாரு? இறைவன் அவதரித்து மக்களுக்கு பாட சொல்கிறாரு. அவதாரம் எப்போ எப்படி வரும் நமக்கு தெரியாது. அதை ஒழுங்குபடுத்துவதற்காக, தர்மத்திற்கு கிளானி ஏற்படும் போது, தர்மத்திற்கு நஷ்டம் உண்டாகும் போது, அதர்மம் மேலோங்கும் போது நானே என்னை சிருஷ்டித்து கொள்கின்றேன் அப்படின்னு அவதாரத்துக்குரிய காரணத்தை பகவான் சொல்கிறார். இப்போ எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார் பகவான்? கீதை உபதேசம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார். ஏற்கனவே இப்போ சொன்னோம் நம்ம கிளாஸில், வேதத்தில் சொல்லப்பட்ட அதே விஷயத்தை இவர் அர்ஜுனனுக்காக பகவான் வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டாங்க, கீதையில் வந்து கீதையின் சாரம் அப்படின்னு நமக்கு இன்னும் கீதையின் சாரம் நமக்கு எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ நன்றாக நடக்கின்றது. அதை படிக்கும்போது ரொம்ப ஏதோ தோல்வியில் துவண்டு போய் சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் மற்ற இதிலெல்லாம் பைபிளில் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப உற்சாகமாக நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கே, ஆனால் இதில் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டவுட் கேட்டாங்க. இப்போ உண்மையிலேயே இந்த வார்த்தை கிருஷ்ணர் எங்கேயுமே சொல்லலை. யாருமே கீதை ஒழுங்காக படிக்கிறது கிடையாது. யாரோ எனக்கு எழுதி போட்டால் நம்ம என்ன பண்ணிடுறது, அதுதான் கீதை. நம்ம என்ன பண்ணிடுறோம்? எடுத்துக்கிறோம். நம்ம உண்மையில் கிருஷ்ணர் அதை சொல்லவே இல்லை. எங்கேயுமே இந்த 3 வார்த்தை கிருஷ்ணர் சொன்னதா இல்லை. ஆனால் இதை பொதுவாக எடுத்துக்கலாம் நம்ம, கவலைப்படாத. ஆனால் நமக்கு கிருஷ்ணர் முதல்ல எடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறான்? துடிக்கிறான் துக்கத்தில். ஐயோ கிருஷ்ணா என்ன காப்பாற்று காப்பாற்று, எனக்கு வழி தெரியலை அப்படின்னு என்ன பண்ணுறான்? ஒரே டிப்ரெஷனில் போய் இருக்கான் அவன். வந்து சொன்ன வார்த்தை என்ன? கவலைப்படாத மா சுச்சக அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அதை பூரா சொல்கிறார். 18 அத்தியாயத்தில் சொல்கிறார். நம்ம அது படிக்கிறது கிடையாது நமக்கு, ஏன்னா நமக்கு படிப்பிக்கப்பட்டது கிடையாது. படிக்கிறது கிடையாதுன்னு எதனால காரணம்? நமக்கு அது சரியாக சொல்லி கொடுக்கப்படலை. அப்போ ஏதோ யாரோ எழுதுனதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ பகவான் என்ன சொல்கிறாரு? இவ்வளவு, அதாவது நீ அவர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறாரு. டென்ஷன் இல்லாமல் சுக துக்கத்தை சமமாக ஏற்றுக்கொண்டு, விகத ஜுவரக, யுத்தம் பண்ணு, காரியம் பண்ணு, ஜெயிப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. வந்து கடைசி முடிக்கும்போது கடைசி ஸ்லோகத்தில் இதே தான் சொல்லி முடிக்கிறாரு பகவான். வந்து கவலைப்படாதன்னு சொல்லி தான் முடிக்கிறார். லாஸ்ட் ஸ்லோகம், கீதையோட லாஸ்ட் ஸ்லோகத்தில் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். அந்த ஸ்லோகத்தை நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணக எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயோர் பூதிஹி துருவா நீதிர் மதிர் மம. எங்கே கிருஷ்ணர் இருக்கானோ, எங்கே அர்ஜுனன் இருக்கானோ அந்த இடத்துல நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இப்போ அது வெற்றிக்குடைய வழிமுறைகளை இவ்வளோ ஸ்டெப்ஸில் நமக்கு சொல்லி முடிக்கிறார். இது என்ன ஆயிடுது? காலேன நஷ்டக. நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படலை? இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்படலை நமக்கு. இப்போ அதனால் என்ன தெரியல, அதுக்காக தான் இடையில என்ன பண்ணிடுறோம்? நமக்கு கிருஷ்ணர் அவதரித்து இதை திரும்பவும் சொல்கிறேன் அப்படிங்கிறார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிஹி பவதி. எப்பெல்லாம் மக்கள் இதை மறந்து போயிடுறாங்களோ, பணத்து பின்னாடியே ஓடத் தொடங்கிடுறாங்களோ, இதனால் உறவுகளில் நிம்மதி, பணத்தில் நிம்மதி அப்படின்னு என்ன ஓடத் தொடங்கிடுறாங்களோ, மறந்துடுறாங்களோ, நிம்மதிக்கான ஃபார்முலா என்னங்கிறத என்ன பண்ணிடுறாங்க? மறந்து போயிடுறாங்க. ஏற்கனவே பார்த்தோம், அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கிளாஸ் வச்சோங்க, நிம்மதிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். நிம்மதி ஃபார்முலா டிவைடட் பை நிறைவேறிய ஆசை டிவைடட் பை நிறைவேறாத ஆசை. நிறைவேறிய ஆசை டிவைடட் பை நிறைவேறாத ஆசை. அப்போ நம்ம இதை யோசித்து பார்க்கும்போது நிறைவேறிய ஆசை 1 நிறைவேறி இருக்கலாம், நிறைவேறாத ஆசை 10 இருக்கலாம். அப்போ நம்மளுடைய சந்தோஷம் எவ்வளவு? 1/10 தான் நம்மளுடைய சந்தோஷம். 1 நிறைவேறி இருக்குது, 10 நிறைவேறாமல் இருக்குது. இப்போ என்ன ஆகுன்னா, இது வந்து புலி வாழை பிடிச்ச மாதிரி.
ஒரு ஆசை நிறைவேறி இருக்கும். சரியா? எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கலாம். குழந்தை பிறந்துருச்சு, ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு. அந்த நிறைவேறிய ஆசையை தொடர்ந்து ஏகப்பட்ட நிறைவேறாத ஆசை வரும். அது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், அதுக்கு நான் இது வேணும், அதுக்கு அது வேணும்னு என்னாகும்? நம்மளுடைய எப்போவுமே மேலே குட்டி நம்பர் தான் இருக்கும், கீழே என்னாகும்? ஒரு ஆசை நிறைவேறிச்சுன்னா கீழே 100 ஆசை நிறைவேறாத ஆசை வரும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதையே தேடிக்கிட்டே ஓடிட்டு. இப்போ நமக்கு நிம்மதி என்பது வெளியே இல்லை, உன்னிடம்தான் நிம்மதி இருக்கின்றது, நிம்மதியை பிறரிடம் தேடாதே அப்படிங்கிற அந்த ஞானமானது என்ன, அது காலப்போக்கில் நழுவி 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 போயிடுது. அப்போல்லாம் என்ன பண்ணுறாரு, அகம் சிருஜாமி, நான் என்னை சிருஷ்டி பண்ணிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக சிருஷ்டி பண்ணுறாரு அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. 8 அவதாரத்தின் நோக்கம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம், சாதுனா நல்லவர்களை, பரித்ராணம்னா பாதுகாப்பதற்கு, நல்லவர்களை பாதுகாப்பதற்கும், விநாசாய ச துஷ்கிருதாம், துஷ்கிருதாம்னா அதர்மிகளை, அதர்மிகளை அழிப்பதற்காகவும், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்கும், சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு யுகத்திலும் என்ன பண்ணுறேன், நான் மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றேன். நல்லவர்களை காப்பாற்றுவது, அதர்மிகளை அழிப்பது அல்லது திருத்துவது. முதல்ல திருத்ததான் பார்ப்பார் பகவான். எடுத்தோடனே அழிக்கலாம் மாட்டார். இந்த சாம தான பேத தண்டம் இருக்கு இல்லையா, ஒன்றுனா கொடுப்பார். ராவணனுக்கு கூட பார்க்குறோம், கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணுறார், இன்று போய் நாளை வான்னு சொல்கிறார். கடைசி சான்ஸ் கொடுக்குறாரு, உன்னை திருந்துறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேங்கிற. அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம், ஹிரண்யகசிப்பு பார்க்குறோம். கடைசி வரைக்கும் அவர் திருந்த ரெடியாக இல்லைங்கும் போது என்ன பண்ணுறாரு, அதை அழிக்கிறார். அது மாதிரி நல்லவர்களை தர்மவான்களை காப்பாற்றுவதற்கும் அதர்மிகளை திருத்துவதற்கும் என்ன பண்ணுறாரு, சம்பவாமி நான் தோற்றுவிக்கின்றேன், யுகே யுகே மீண்டும் மீண்டும். தர்மத்தை காப்பாற்றுவதற்கும் தர்மத்தை வாழ்ந்து காட்டுவதற்கும். என்ன நம்ம கிருஷ்ணர் ராமர்லாம் நம்ம சொல்கிறோம், அவங்களெல்லாம் நம்ம அவங்க பிறந்த காலத்தில் அவங்க அவதாரங்களாக தெரியாது நமக்கு. ஆனால் இப்போ நம்ம அவங்கள அவதாரங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சாஸ்திரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, நமக்கு அதை மட்டும் அவதாரம்னு சொல்ல போகிறோம். நிறையா பேர் அவரவருக்கு யார் யாரெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவதாரங்கள்னு சொல்கிறாங்க. நம்ம அதையும் ஏற்றுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறதில்ல, மறுப்பது இல்லை. எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா பிகாஸ் நம்ம என்ன சொல்கிறோம், பர்சன் முக்கியம், பிரின்சிபல் முக்கியம், பர்சன் முக்கியம் கிடையாது. ஆனால் எல்லா சாஸ்திரத்துலேயுமே 2 விஷயம் நமக்கு தெரியணும். எல்லா மதங்கள்லேயுமே எல்லா சம்பிரதாயங்கள்லேயுமே 2 விஷயம் இருக்குது. ஒன்று சாமானிய தர்மம்னு பேர், இன்னொன்று விசேஷ தர்மம்னு பேர். இப்போ எல்லா மதமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த குணங்கள் அப்படிங்கும்போது எல்லாமே ஒன்று தான் போதிக்குது. அஹிம்சை, தர்மம், கோவப்படாத, யாரையும் கொலை பண்ணாத, நல்லவனாயிரு, உண்மை பேசு அப்படிங்கிறது சாமானிய தர்மம். அது எல்லா மதத்துக்கும் உண்டானது. அது இல்லாட்டி மதமே கிடையாது. அவனை நல்லவன் ஆக்குறதுக்கு தான் மதம். இப்போ அந்த சாமானிய தர்மம்னு பேர். விசேஷ தர்மம்னு சொல்கிறது எதனால மோட்சம் அப்படிங்கிறது ஒரு இதுக்கும் மாறுபடும். சிவனை கும்பிட்டாக்கா மோட்சம்னு சில பேர் சொல்லுவாங்க, விஷ்ணு கும்பிட்டா தான் மோட்சம்னு சொல்லுவாங்க. இன்னும் வேறு மதத்துலலாம் நமக்கு தெரியும், அவங்க அந்தந்த கடவுளை அவங்களுடைய ஆளுகளை கும்பிட்டா தான், அதை ஏற்றுக்கிட்டா தான் மோட்சம்னு சொல்லுவாங்க. நம்ம அத்வைதத்தில் என்ன சொல்கிறோம்,
இருக்கும்போதே வாழும்போதே மோட்சம்னு நம்ம ஜீவன் முக்தி நம்ம வேற ஒன்று சொல்கிறோம். இதில் வேறுபாடு இருக்குது. இந்த சாமானிய தர்மத்தில் என்ன கிடையாது, வேறுபாடு கிடையவே கிடையாது. இந்த விசேஷ தர்மத்தை போதிக்கிறதுல அவதாரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டிருக்கலாம். நம்ம அதை பற்றி பெருசாக நம்ம எடுக்கிறது கிடையாது. ஆனால் எப்போல்லாம் தர்மம் கீழே போதோ, எப்போல்லாம் அதர்மம் மேலோங்குகின்றதோ அப்போது நான் என்னை தோற்றுவித்து கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம மோட்சத்துக்கு எதை சாதனமாக சொல்ல போகிறோம். இனி அடுத்து அப்படி ஹையாக கொண்டு போக போகிறாரு. ஞான யோகத்தை விளக்கமாக சொல்ல போகிறார். ஏன்னா நமக்கு கொஞ்சோண்டு தான் 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஞான யோகம் எனக்கு ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஞான யோகத்தை சொல்ல போகிறார். மோட்சத்துக்கு சாதனம் என்ன அப்படின்னு நம்ம கிருஷ்ணர் மோட்சத்துக்கு சாதனத்தை என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதை மட்டும் நம்ம சாண்டிங் பண்ணிடுவோம். 6 அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா யதா யதா ஹி தர்மஸ்ய ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। ओम प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांति। हरि ओम। सर्वं कृष्णार्पणमस्तु।